கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளிலே கூட வசனமே உணவு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே கூட நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று சொல்லி, உலகில் வாழ்கிறதான ஒவ்வொருவருக்கும் அதிக ஆசை, அதிக நம்பிக்கை என்னவென்றால், நான் அதிக நாட்கள் உயிரோடு வாழ வேண்டும் என்று சொல்லி, இதற்காக அநேகர் சிலர் எக்ஸசைஸ் பண்ணுவார்கள், சிலர் டயட் ஃபாலோ பண்ணுவார்கள், சிலர் பெஸ்ட்டு டாக்டரை போய் பார்த்து பெஸ்ட்டு மெடிசன் வாங்கி சாப்பிடுவார்கள். இப்படியெல்லாம் தன்னுடைய சரீரத்தை பாதுகாத்து அதிக நாட்கள் உயிரோடு வாழ வேண்டும் என்பதே அவசியம் என்று சொல்லி வாழ்வது உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம் என்றும் சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய ஆயுசின் நாட்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால் பூரண ரட்சிப்பு, நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே அதிக சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மனம் திரும்புதல் அதிக அவசியமாய் இருக்கிறது. அப்பொழுதுதான் தேவனுடைய ஞானத்தை பரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரத்திலிருந்து ஒன்று கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியே வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 47, 48, 49ஆம் வசனங்களிலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த அருமையான நாளிலே கூட நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், இதோ தேவனாகிய கர்த்தருடைய அப்படியாய் கூட அந்த பொல்லாத அழிவிலிருந்து நாம் தப்பிக்கொள்ளும்படியாய் அந்த அழிவிற்கு நாம் விலக வேண்டும் என்று சொன்னால் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் நமக்கு பரத்திலிருந்து உண்டாயிருக்க வேண்டும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு நம்முடைய வருஷங்களை அவர் விருத்தியாக்குற தேவனாய் இருக்கிறார். அதுவே நம்முடைய காலங்களின் உறுதியாய் காணப்படுகிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த அருமையான வேளையிலே கூட நாமும் கூட, ஆண்டவரே எனக்கு பூரண ஞானமும் அறிவும், ஆண்டவரே கர்த்தாவே நீர் கட்டளையிட்டு என்னுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், அதுவே என்னுடைய காலங்களின் உறுதியாய் மாறும்படியாய் நான் நம்முடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறேன் என்று சொல்லி நாம் கேட்கலாமா? நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே கர்த்தாவே, ஆண்டவரே நீர் நீண்ட ஆயுசுள்ளவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. ஆண்டவரே இந்த நாளிலே இந்த வசனத்தை பார்த்து இதை கேட்டவருடைய வாழ்க்கையிலே நீர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அவருடைய காலங்கள் உறுதியாய் இருக்கத்தக்கதாக பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் பரத்திலிருந்து உண்டாக கர்த்தர் இரக்கம் செய்யும். அதற்கு ஆண்டவரே ஒவ்வொருவரும் பாத்திரவான்களாய் காணப்பட இரக்கம் செய்யும். அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை முடிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் அப்படியே கூட உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பூரண ரட்சிப்பையும் ஞானமும் அறிவும் கொடுத்து உங்கள் காலங்கள் உறுதிப்படுத்தும்படி கர்த்தர் கிரியை செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.